பெரியவர் திரு ஆண்ட்ரூஸ் அவர்களே. அவருடைய சிறப்பு என்றால் காமராஜரோடு பழகியவர், காமராஜின் தீவிர தொண்டர். அவர்களுக்கு என்னுடைய சிறப்பு வாழ்த்துக்கள். இன்று ஒரு பொன்னாள், குறிப்பாக காந்தி நகரில் இந்த சிலையை தினமும் அனைவரும் பார்க்கின்றோம். ஆனால் அது ஒரு சிறந்து கிடைக்கின்றது. அதன் இந்த செயலில் என்னை ஈடுபடுத்தியிருக்கு எனக்கு மற்றற்ற மகிழ்ச்சி. எதற்காக இந்த சிலையை வைக்கின்றோம்? அதுவும் இங்கு நிறைய பள்ளி கல்லூரிகள் இருக்கின்றது. தினமும் மாணவர்கள் காமராஜரை பார்க்க வேண்டும். யார் காமராஜர்? தொண்டனுக்கு தொண்டனாக, தலைவனுக்கு தலைவனாக இருந்தவர். ஒரு எளிமையான முறையில் இருந்த ஒரே தலைவர் அவர்தான். இங்க எல்லாம் அவரை பற்றி பேசும்போது கூறினார்கள், எந்த சொத்தும் கிடையாது, குடும்பமும் கிடையாது. அவர் குடும்பமே தமிழ்நாடு தான், மக்கள் தான் அவர் குடும்பம். அப்படிதான் வாழ்ந்தார். அவரை பற்றி, எளிமையை பற்றி கூற வேண்டும் என்றால் ஒரே ஒரு சின்ன உதாரணத்தை சொல்ல வேண்டும். அவர் முதல்வரான பிறகு அவர் தாய் மற்றும் ஒரு சொந்த ஊரில் இருந்தார். அந்த காலத்திலாம் குடிநீர் வீட்டுக்கு வராது. நாம் தெருவில் மூலையில் சென்று பம்பில் தண்ணீர் எடுத்து வர வேண்டும். ஆனால் முதல்வர் வீடு என்பதற்காக அந்த வீட்டுக்கு மட்டும் பைப் லைன் கொடுத்தார்கள். வீட்டுக்குள்ளவே திறந்தால் தண்ணி வரும். முதல்வர்கள் வீட்டுக்கு வந்தவுடனே அம்மாவிடம் கேட்டார், யார் இதை செய்ததுன்னு. அரசாங்க அதிகாரிகள் முதல்வர் வீடுக்காக செய்தார்கள். அதை முதலில் எடுத்து விடு. அனைவரு வீடும் இருக்கா? இல்லை, உனக்கு மட்டும் எதற்கு அப்படின்னு எடுத்து விட்டார். தன் தாய் கஷ்டப்பட்டாலும் ஒரு சாதாரண வீடத்தில் தான் இருக்க வேண்டும். எந்த சிறப்பு செய்தியும் தனக்கு வரக்கூடாது, சென்ற சிறப்பு உதவியும் அரசாங்கம் செய்து கொடுக்கக்கூடாது என்று அந்த தண்ணீர் கனெக்ஷனை கட் செய்து விட்டார். அப்போது ஒரு எளிமையான முதல்வர் காமராஜர் அவர்கள். தன்னுடன் முதல்வராக இருக்கும்போது எப்பவுமே பார்த்துருக்கீங்க, ஒரு அமைச்சர் சென்றாலே 10 கார்கள் உள்ள செல்லும். ஆனால் முதல்வராக இருக்கும்போது ஒரு கார் மட்டும்தான் அவருடன் செல்லும். ஒரு பிரதமரை உருவாக்கியவர். இப்போ பேசணும்லாம் கூறினார், இந்தியாவுடைய இரும்பு பெண்மணி என்று கூறி இந்திரா காந்தி அவர்களை பிரதமராக்கியவர் காமராஜர். அதான் கிங் மேக்கர் என்றார்கள். அதனால் எதற்காக இந்த சிலையை தினமும் பார்க்க வேண்டாம், நீங்கள்லாம் காமராஜ் யார் என்று தெரிந்து கொள்ள வேண்டும். இன்று நீங்கள்லாம் பள்ளியில் படித்துக் கொண்டிருக்கிறது காரணம் காமராஜ் அவர்கள். ஏனென்றால் அவர் முதல்வராக முன்பு குலக்கல்வியும் என்று ஒரு இருந்தது. ராஜாஜி அவர்கள் எடுத்த குலக்கல்வி ஒழித்து 6000 பல்கலையை திறந்தார். அதுக்கப்புறம் 30,000 பல்கலையை திறந்தவர் காமராஜர் அவர்கள். 30,000 ஸ்கூல்ஸ், பள்ளிகள், 30,000 பள்ளிகள். அவர் சொல்வது 300 பேருக்கு ஒரு பள்ளி இருக்க வேண்டும். ஒரு ஆசிரியர் இருந்தால் கூட பரவாயில்ல, 300 பேருக்கு ஒரு பள்ளி இருக்க வேண்டும்.